ஸோ இது வந்து ஃபுல் குர்த்தி. ஸோ இந்த அவுட்ஃபிட்டுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் போட்டிருக்கேன். ஆன்டிக் இயரிங், லாங் இயரிங் போட்டிருக்கேன். பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாதி பேங்கிள்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நல்லா கில்ட்ரிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனில் இந்த மாதிரி நம்ம வந்து அக்சசரிஸ்லாம் போடுறப்ப இன்னும் நமக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா சேனல் க்ரோ யங்கர் வித் மஹா. இன்றைக்கி வந்து நம்ம வந்து தீபாவளிக்காக இந்த தீபாவளி சீரீஸில் வந்து நம்ம ஒவ்வொரு அவுட்ஃபிட்டுக்கும் ஒவ்வொரு மேக்கப் லுக் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிளான மேக்கப் லுக்கு, அதாவது பிகினர்ஸாக இருந்தால் கூட பண்ணுற மாதிரி ஒரு மேக்கப் லுக் தான். இன்றைக்கி வந்து ஒரு லாங் கவுன் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லாங் கவுனுக்கு என்ன மாதிரி அக்சசரிஸ் போடலாம், மேக்கப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபேஸ் வந்து நல்லா கிளென்சிங் பண்ணணும். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணது வந்து விட்டமின் சியோட பிரைட்னிங் பாடி கியூபிட் அப்படிங்கிற இந்த ஃபேஸ் வாஷ் தான் வந்து நான் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து உடனடியாக வந்து மாய்ஸ்சரைசர் போடணும். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து நான் வந்து கிளினிக்கில் இருந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கிளினிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். ஸோ அந்த கிளினிக்கில் வந்து இவ்வளோ வந்து தேர்த்திருக்கேன் நான். இந்த மேக்கப் லுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்ம வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணணும். ப்ரைமருக்கு வந்து நான் மேக்கோட ப்ளஸ் ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து ஒரு இது எடுத்துக்கிறேன், ஒரு பம்ப். ஸோ ப்ரைமர் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நேரம் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மேக்கப் போடுற அந்த ப்ராடக்ட்ஸும் நம்ம ஸ்கின்னுக்கும் ஒரு லேயர் மாதிரிக்கே இருக்கும். ஸோ இந்த கெமிக்கல்லாம் போய்ட்டு ரொம்ப வந்து நமக்கு ஸ்கின்னில் எதாகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபவுண்டேஷன் வந்து லோரியலோட இன்ஃபாலிபிள் 24H. இதில் வந்து என்னோடய ஷேடு வந்து பார்த்திங்கன்னா 150. ஸோ அது வந்து ஷேடு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரிக்கே ஷேடு வந்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி எடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியான மேக்கப் இருக்கும். ஸோ நம்ம வந்து அவ்வளோ ஹெவியாக வேணாம் அப்படின்னா இது என்ன பண்ணலாம்னா ஒரு ட்ரிக் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பாண்ட்ஸோட கோல்டு க்ரீம் இருக்கு இல்லையா, அது வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்து ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையிலேயே அங்கேயே வச்சுக்கலாம். இது டிப்ஸ் தான். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது ஃபீல் பண்ணால் அப்படின்னாக்கா நம்ம வாங்கின ஷேடு வந்து ரொம்ப இதாகிடுச்சு, கொஞ்சம் வந்து அதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா எப்படி வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் வந்து நான் வந்து போடுறேன்னா, ஒரு டூயு லுக் வேணும், அதாவது ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி ஃபவுண்டேஷனோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கோல்டு க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் வந்து இதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பியூட்டி பிளெண்டர் வந்து லைட்டாக கொஞ்சம் வாட்டரில் போட்டு கொஞ்சம் டிப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து நல்லா வந்து அதை வந்து பிளெண்ட் ஆகும். ஸோ ஃபவுண்டேஷன் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்து ஏரியாலாம் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அதோடைய கலர் வந்து வேறு மாதிரி தெரியாது. அடுத்து வந்து நம்ம வந்து கன்சீலர் யூஸ் பண்ணணும். நான் வந்து நிகழோட HD ப்ரோவோட கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கீழே வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும். ஸோ வாய் சுற்றி ரொம்ப கருப்பு இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நிறைய இருந்ததுனாக்கா இந்த மாதிரி ஆரஞ்சு கலெக்டர் இருக்குது, ஆரஞ்சு கலரில் வந்து வாங்கி அதை வந்து நம்ம பண்ணணும். ஸோ ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்குது, ரொம்ப பிளாக்லாம் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் வந்து நேச்சுரல் கலர்லேயே இருக்குது. எல்லியர்களோட ப்ரோ கன்சீலர் இங்கே கன்சீல் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதையும் வந்து திருப்பி நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறோம். இந்த கன்சீலர் வந்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடக்கூடாது. ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து டெபாசிட் பண்ணணும். அதை பிளெண்ட் பண்ணி இப்படி அழுத்தி வச்சோம்னா அது அந்த இடத்துல வந்து செட் ஆகிக்கும் நல்லா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஐ மேக்கப் போகலாம். ஐ மேக்கப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நைக்காவோட ஐப்ரோ கிட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் அண்ட் ப்ரௌன் இது ரெண்டையுமே வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுலேயே வந்து ப்ரஷ்ஷும் வரும்.
ஸோ ஐஷேடோக்கு வந்து நான் வந்து மேபிளினோட த பிளஸ்ட் நியூட்ஸ் அப்படிங்கிற அந்த இதில் வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பீச் கலர் இருக்கு இல்லையா, அந்த கலரையும் ஸோ இந்த பேலட்டில் இருக்கிற ஒரு மாதிரி ரெட் கலர் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஷேடோ போட போகிறேன். ஸோ இதுலேயே ஐ ஷேடோ ப்ரஷ்லாம் அதுலேயே இருக்கும். ஸோ தெரியுதா? ஸோ இதில் இருக்க இந்த கலரும், ஸோ இதில் இருக்க இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த கலரும், ஸோ இதில் இருக்கிற இந்த செகண்ட் கலர் இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஐஷேடோ போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எப்பயும் வந்து லைட் கலர்லேருந்து டார்க் போகலாம். ரொம்ப டார்க் போயிட்டால் அப்புறம் வந்து நமக்கு வந்து அது இது பண்ணுறது கஷ்டம். நல்லா பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐலைனருக்கு வந்து நான் வந்து லாக்மியோட ஐகானிக் இதை வந்து யூஸ் பண்ணுறேன்னா, ஐலைனர் போடுறப்போ வந்து ரொம்ப நிறைய பேர் சொல்கிறாங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இதை வந்து இப்படி இழுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன இது ஸ்டிப் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஐ ஷேடோ இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலரோட ஐ ஷேடோ இருக்கு இல்லையா, அது லைட்டாக டச் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம வந்து இந்த காஜல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இதுலேயும் வந்து லைட்டாக வந்து நம்ம இந்த ரெட்டோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக், நல்லா வந்து ஐயை வந்து எடுத்து காட்டுற ஒரு லுக் கொடுக்கும். ஸோ அடுத்து வந்து மஸ்காராக்கு வந்து நான் வந்து ஈலன் ப்ளூ அப்படிங்கிற இந்த பிராண்ட்லேருந்து போடுறேன்னா, ஸோ மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஜஸ்ட்டு வந்து ஒரு தடவை ஷேக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ப்ராடக்ட் வந்து கீழே இருந்தால் கூட நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து இதில் வரும். ஸோ இந்த மஸ்காரா போடுறப்போ ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு கம்பேக்ட் போடலாம். நான் வந்து லோரியலோட கம்பேக்ட் போடுறேன். லிப்புக்கு வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து லிப் லைனர் வந்து பெல்லா ஹாஸ்டேயோட லிப் லைனர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு லிப் லைன் பண்ணிக்கிறேன். லைட்டாக உள்ளேயும் வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து இப்போ ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். நைக்காவோட மினி, நான் அன்பாக்சிங் காட்டியிருந்தேன் இல்லையா, அந்த மினி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து லிப்ஸ்டிக்கை போட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து இதுக்கு வந்து ஒரு பிந்தி வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ரெட் கலரில் இருக்கிற பிந்தி யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ ப்ளஷ்க்கு வந்து நான் வந்து மேபிலினோட ஃபிட்மியோட ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி இதோடைய ப்ரஷ் அதுலேயே வருது. ஸோ ஜஸ்ட் இந்த சீக்ஸில் வந்து கொஞ்சமாக இப்படி ப்ளஷ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஹைலைட்டருக்கு வந்து நான் நைக்காவோட லிக்விட் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோப் அண்ட் க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு லைட்டாக தான் போட போகிறோம். ஸோ வந்து கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு கையில் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராப் பண்ணிவிட்டு எங்கெங்கே ஹைலைட் பண்ணுமோ அங்கே வந்து நோட்ஸில் கூட இது மாதிரி வீண் போட்டுக்கலாம். நான் இப்போ ப்ரஷ் எடுத்து வர மறந்துட்டேன். ஸோ அதனால் கையிலேயே வந்துட்டு நான் வந்து
ஒரே ஸ்ட்ரோக்லேயே பாருங்கள் எவ்வளோ ஹைலைட் நல்லா தெரியுது. இது லிக்விட் ஹைலைட்டர் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக எடுத்தாலே போதும். ரொம்ப எடுத்தோம்னா அப்படியே ஜிகு ஜிகுன்னு ஆகிடும். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைலைட்டர்லேயே லைட்டாக எடுத்துகிட்டு இங்கே மேலே கூட இந்த இதில் கூட லைட்டாக வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து தீபாவளி லுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கெல்லாம் வந்து ஹைலைட் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக்கை. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து நெத்தியில் வந்து இந்த இது குங்குமம் வைக்கலையா, அதுக்கு வந்து நான் பதஞ்சலியோட குங்குமம் வைக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபேஸ் மேக்கப் லுக் இவ்வளோ தான். ஸோ இதுக்கு வந்து இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஆன்டிக் இயரிங் போட்டிருக்கேன். ரொம்ப பெருசான ஒரு இயரிங் போட்டிருக்கேன். ஏன் வந்து பெருசாக போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு லாங் குர்த்தி வந்து ஒரு லாங் கவுன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி ஒரு லாங் இயரிங் போடுறப்போ அதுக்கு வந்து சூப்பராக மேட்ச் ஆகும். ஸோ இதுமாதிரி லாங்காக போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து எந்த நெக் பீஸும் போடாமல் இருந்தோம்னா இதோடைய பியூட்டி வந்து இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஸோ நான் எழுந்திரிச்சு காட்டுறேன் நான். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் இருக்குது இந்த ஃப்ரண்ட்டில். ஸோ தட் அதனால தான் வந்து நான் வந்து எந்த நெக் பீஸுமே இதுக்கு வந்து நான் போட போகிறதில்ல. ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய இந்த அவுட்ஃபிட்டுக்கு வந்து நான் போட்டிருக்கிற மேக்கப். நான் வந்து இதை ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம க்ரோ யங்கர் வித் மஹா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த தீபாவளி சீரீஸில் வந்து நம்ம சாரீக்கு எப்படி வந்து மேக்கப் போடலாம், இன்னும் எப்படிலாம் ரெடி ஆகலாம், நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீடியோவில் வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.